ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜிடி அப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தா லெப்டின்ஸ் தியரம் இருக்கு இல்லையா, அந்த தியரத்தோட 1 மார்க் சூஸ் தி கரெக்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 5xன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்யனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ யூவி ஃபார்மேட் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டி பை டிஎக்ஸ் இன்ட்டு யூவிக்கான ஃபார்முலா எனக்கு தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? யூஎன் வி ப்ளஸ் NC1 UN-1 V1 plus NC2 UN-2 V2 plus etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் இதுதான் V, இதுதான் U. ஓகேங்களா? அல்ஜிப்ரிக் வேல்யூவை Vன்னு எடுத்துக்கணும். ஸோ UN. அப்போ e பவர் 5x ஓட UN ஃபார்மேட் என்னது? 5 பவர் n e பவர் 5x. ஓகேங்களா? நமக்கு தெரியும் e பவர் mx இருந்துச்சு அப்படின்னா இதோட nth டேர்ம் n m பவர் n e பவர் mxங்கிறது ஃபார்முலா இல்லையா? ஸோ அப்போ இங்கே 5 இருக்கிறதுனால 5 பவர் n e பவர் 5x. u எழுதிட்டோன்னா அடுத்து vயோட வேல்யூ அப்படி எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து NC1 வரும். NC1ஓட வேல்யூ n. அடுத்து UN-1. அப்போது இங்கே n இருக்கிற இடத்துல இதுதான் UNோட வேல்யூ, n இருக்கிற இடத்துல n-1 போட்டு எழுதுவோம். அப்போ 5 பவர் n-1 e பவர் 5x. எக்ஸ் ஸ்கொயர் டிவைஷல் பண்ணால் 2x. ஏன்னா v1 அப்படிங்கிறப்போ ஒரு வாட்டி டிவைஷல் பண்ணி எழுதணும். NC2 அப்படின்னா n இன்ட்டு n-1 டிவைடட் 2. UN-2 அப்படின்னா இந்த வேல்யூவில் n இருக்கிறதுல n-2 அவ்வளோதானே. அப்போது 5 பவர் n-2 e பவர் 5x. அடுத்து v2 வரும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2. இதோட இந்த ஃபங்க்ஷன் இதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஏன்னா திரும்ப v3 கண்டுபிடிக்கும் போது இதோட வேல்யூ 0 ஆகிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 பவர் n-2 e பவர் 5x தான் காமன் எடுத்துறேன். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை ஃபுல்லாக காமன் எடுத்துறேன். இதில் வந்து -2 மிஸ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு +2 -2 இதோட என்னோட சேர்க்கும்போது n-2 வெளியே எடுத்துருவேன். ஸோ 5 ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். ஸோ 25. ஸோ 25 எக்ஸ் ஸ்கொயர். இதில் வந்து -2 காமன் எடுக்க போகிறேன். 5 பவர் n-2 காமன் எடுக்க போகிறேன். இங்கே 1 தான் இருக்கிறதுனால ஒரு +1 சேர்த்து ஒரு -1 சேர்ப்பேன். அப்போது 5 பவர் n-2 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு பவர் 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 5 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 10x. அடுத்து இங்கே n இன்ட்டு n-1. அவ்வளோதான். இதுக்கப்புறமாக எல்லாத்தையும் காமன் எடுத்தது. இதில் தான் எல்லாத்தையும் காமன் எடுத்துட்டேனே. ஸோ இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா A. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆன்சர் வாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் sin x. ஓகேங்களா? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் sin x. ஸோ சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது v, இது u. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட் எழுதிடலாமா? yn ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன வரும்? un. இதோட unth ஃபார்மேட் என்னது? sin x ஓட nth ஃபார்மேட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம நீங்கள் nth டெரிவேட்டிவ் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா nth டெரிவேட்டிவ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதோட என்ன பண்ணுவோம்? x ப்ளஸ் n/2 மட்டும் ஆட் பண்ணுவோம். இதுதான் un ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் வியோட வேல்யூ அப்படியே தான் எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். அடுத்து NC1 அப்படின்னா என்னன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து UN-1. அப்போ n இருக்கிறதுல n-1. அப்போது sin x ப்ளஸ் n-1 இன்ட்டு by/2. ஓகேங்களா? அடுத்து v1ங்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைஷல் பண்ணால் 2x ப்ளஸ் அடுத்து NC2ன்னு ஒரு ஃபார்முலாவில் NC2 அப்படின்னா n இன்ட்டு n-1 டிவைடட் 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்மேட் எழுத வேண்டியதான். sin UN-2 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல n இருக்கிறதுல n-2 மட்டும் வரும். அவ்வளோதான். x 2x திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஓகேங்களா? இதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகும் அப்படிங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? அப்போ என்ன கிடைக்கும்? இதில் என்ன எடுக்கலாம்? காமன் என்ன எடுக்கலாம்? இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். காமன் எடுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் வேலை கிடையாது. ஸோ அப்படியே ஆன்சர் தான். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட் ஒன் ஃபார்மேட் எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் n/2. அடுத்து என்ன இருக்குது? இங்கே 2x இருக்கு இல்லையா? அப்போது 2xn சைன் ஆஃப் இந்த வேல்யூ. ஸோ அது ஆன்சர் என்னது அப்படின்னா A. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் பாருங்கள். இது சிடிஎஸ் கொஸ்டின் இப்போ கேட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 - x² y2 - x y1 + m² y = 0. இதோட nth டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தோடு இருக்குது. 2-3 செகண்டில் போடுற மாதிரி. அந்த ஃபார்மேட்டையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு nth டெரிவேட்டிவ் ஃபார்மேட் தெரியும். ஃபஸ்ட்டு நேர்வழியில் போயிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம்? ஃபஸ்ட்டு இதோட 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது 1 - x² y2 - x y1 + m² y = 0. ஸோ நமக்கு t/dx ஓட ஃபார்மேட் uvன்னு இருந்துச்சு அப்படின்னா unv ப்ளஸ் NC1 UN-1 V1 ப்ளஸ் NC2 UN-2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு ஃபாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், யூவி மெத்தட். அப்புறம் இதுக்கு யூவி மெத்தட். ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். இது v, இது u. ஏன் அப்படின்னா nth
அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் வின்னு கன்சிடர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணலாமா, இதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா un. ஸோ இதோட un என்னது அப்படின்னா yn+2. இது வந்து u2, இதோட nth டேர்ம் கண்டுச்சா +2 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். v இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது, விங்கிறப்ப அப்படி எழுதிக்கலாம் 1 - x². ஓகேங்களா. ப்ளஸ் nc1ஓட வேல்யூ n, un-1 அப்படின்னா இதில் ஒன்று மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். yn+1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் v1 அப்படின்னா, அப்போ -2x. அடுத்து என்ன வரும், ப்ளஸ் n × n-1 nc2 அப்படின்னா n × n-1 டிவைடட் 2. அடுத்து இதில் ஒன்று மைனஸ் பண்ணும்போது yn, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2. ஓகேவா. அடுத்து இதுக்கு ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா ஃபுல்லாக ப்ளஸில் வரும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஃபார்முலாக்குள்ளே மைனஸை உள்ளே கொண்டு போய் எல்லாமே மைனஸ் ஆகும் ஃபார்மேட் ஃபுல்லாக. ஓகேவா. இது வந்து v, இது வந்து u. ஓகேவா. அப்போ என்ன கிடைக்கும், இதோட nth ஃபார்மேட்டு yn+1. ஓகேவா. v அப்படியே எழுதணும் ஃபார்மேட் படி, uv அப்படியே வரும், ஸோ x. அடுத்து மைனஸ் nc1, ஸோ ஒரு n போடணும். y இதில் ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணும்போது n ஆகும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதுக்கப்புறமாக இந்த ஃபங்க்ஷன் வராது, ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகுங்கிறதுனால. அடுத்து என்ன வேல்யூ இருக்குது, m²y = 0. இதோட nth டெரிவேட்டிவ் yn = 0. ஓகேங்களா. இந்த டூ ஃபார்மேட்டில் ஒன்று தான் இருக்குது. அப்போ yn+2 1 - x². இந்த n+1ல் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ -yn+1 எக்ஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் என்ன வேல்யூ இருக்கும், 2 n இருக்கும். ஸோ 2n+1. ஓகேவா. இதில் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இந்த -yn உள்ளே வரும்போது -n² yn, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் nyn, இங்கேயும் இருக்குது பாருங்கள், -nyn -m² yn ப்ளஸ் = 0. இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்மேட் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வேல்யூ இருக்குது, 1 - x² × y(n+2) மைனஸ் 2n+1 × x yn+1. இந்த டேர்மில் என்ன பண்ணலாம் அப்படின்னா yn காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா m² - n² × yn = 0. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக போட்டேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தலாமா, இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா b. ஓகேங்களா. இப்போ எப்படி ஷார்ட்டாக இதோட ஆன்சர் போகிறது அப்படின்னா, இங்கே ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே y2 கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y(n+2)ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே y2 இருக்குது, இங்கே yn+2ன்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போ எண்ணுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்கும்போது இந்த ஃபார்மேட்டில் எது வந்து இதுக்கு ஈக்குவலாக கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். அப்போது இந்த ஃபார்மேட்டையும் பார்க்கும்போதே ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருக்கிறதுனால கன்ஃபார்மில் என்ன வராது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வராது. அப்படிங்கிறதுனால ஏயும் டியும் ஒமிட் பண்ணிட்டு இது ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறோம், 0 அப்படின்னு கொண்டு போய் நான் பீல் அப்ளை பண்ணி பார்க்குறேன். பீல் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 - x² y2 மைனஸ் எனக்கு பதிலாக 0 கொடுக்கும்போது -xy1 கிடைக்கும். இதுக்கு 0 கொடுக்கும்போது 0 ஆகிட்டு 1 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ -xy1. அடுத்து அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா m²y0ன்னு கிடைக்கும். ஸோ yன்னு போட்டுக்கலாம் =0. ஸோ இதுதான் என்னவாகுது அப்படின்னா மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் பி தான். இருந்தாலும் சிஐயும் செக் பண்ணி பாருங்கள். சிஐ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 - x² × y2 மைனஸ் ஆஃப் இங்கே எண்ணுக்கு பதிலாக 0 போடும்போது இது 0 ஆகிட்டு இங்கே -1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகுது அப்படின்னா +xy1 கிடைக்கிறதுனால இது ஆகும். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். இஃப் y = x² e⁻²x தென் y-னோட வேல்யூ. ஓகேங்களா. இது ஒரு சிடிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான். போடலாங்களா. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x² e⁻²x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு t/dx × uvக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா, un v + n × u⁻n−1 v1 + n × n−1 divided to u⁻n−2 v2 + எக்ஸெட்ரான்னு போகும். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அடிங்க ஃபார்முலாவை, இது v இது u. ஓகேங்களா. அப்போ un இதோட nth டேர்ம் என்னது 2n e⁻²x. ஓகேங்களா. வியோட வேல்யூ x². அப்புறம் ஒரு n போடுவோம், இதில் திரும்ப என்ன பண்ணுவோம், n இருக்கிறதுல n-1. அப்போ 2n−1 e⁻²x v1 அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்து n × n-1 divided to un-2 அப்படிங்கிறப்போ இதான் un டேர்ம். அப்போ n இருக்கிறதுல n-2 ஃபார்மேட் போட்டு எழுதுங்க, 2n-2 e⁻²x. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆனால் v2ங்கிறதுனால இது v1ஓட வேல்யூ v2 அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 2 கிடைக்கும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணி விட்ருங்க. இப்போ என்ன எடுக்கலாம், e⁻²x-ஐயும் லாஸ்ட்டு டேர்ம் அப்படியே காமன் எடுங்க, 2n-2 காமன் எடுக்கிறேன். ஓகேங்களா. இதில் ஒரு -2 மிஸ் ஆகுது இல்லையா, அப்போ ஒரு இங்கே என்ன கிடைக்கும், ஒரு 4 கிடைக்கும். ஸோ 4x².
ஓகேங்களா. இதில் ஒரு -1 மிஸ் ஆகுது. அப்போ -1 + 1 சேர்ப்போம். ஒரு 2 மட்டும் இருக்கும். 2 × 2 4 + 4nx. ஓகேங்களா. இதில் தான் இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ +n × n-1 பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஏ ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் சம் பாருங்கள். இஃப் ஒய்யோட வேல்யூ x³ 4/x தென் ஒய்யனோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே அப்ளை பண்ணிடலாமா. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, x³ 4/xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து d/dx × uv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா unv + nc1 un-1 v1 + nc2 un-2 v2 + எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு un, இதை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து வின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. un 4/x இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு un கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம nth டெரிவேட்டிவ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் பண்ணால் அதை தான் பார்த்தோம். ஓகேங்களா. இதுக்கு un கண்டுபிடிக்க என்ன ஃபார்மேட்டு, log/4d⁴n e 4/x அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து வியோட வேல்யூ எதுக்கு x³. அடுத்து nc1ஓட வேல்யூ n, un-1 அப்படின்னா இந்த ஃபார்மேட்டி தான் unோட வேல்யூ. இதில் n இருக்கிறதுல n-1 போடுங்க, அவ்வளோதான். அப்போ log/4 n இருக்கிறதுல n-1 4/x அப்படியே வரும். x³ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 3x². ஓகேங்களா. அடுத்து nc2ன்னு வரும். nc2 அப்படின்னா n × n-1/2ன்னு அர்த்தம். அடுத்து un-2 அப்படின்னா இதுதான் unோட வேல்யூ. n இருக்கிறதுல n-2 போடுங்க. அப்போ log4 n-2 x 4/x என்னதுக்கு 3x². திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6x. திரும்ப கண்டினியூ ஆகும், ஏன்னா x இருக்கிறதுனால. அப்போது இதுக்கு அடுத்த டேர்ம் அப்போ என்னவாக இருக்கும், n × n-1 × n-2 / 6ன்னு வரும். கரெக்டுங்களா. அப்போது திரும்ப un-2 போட்டோம், un-3 போடணும். அப்போது log4 n-3 4/x திரும்ப 6x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 6க்கு இந்த 6ஐ கேன்சல் பண்ணி விட்றலாம். வேறு ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா, இந்த 2வால் இது அடித்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ இது என்ன காமனாக எடுக்கலாம், இந்த 4/x இருக்கிறதுனால இந்த 4/xஐ காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ என்ன இருக்கும், x³ log/4d⁴n ப்ளஸ் இப்போது இதில் 4/xஐ காமனாக எடுத்துறீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 3nx² log/4 n-1 இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன பண்ணுவீங்க, இந்த 4/x எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா. அப்போ என்ன இருக்கும், 3 × 3n n-1 × log4 n-2. ஓகேங்களா. அதே மாதிரி இதுலேயும் 4/x எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஓகே. அடுத்து பாருங்கள், லெப்டின்ஸ் தியரம் எதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் என்னோட வேல்யூ பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும்போது தான் என்னவாகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த லெப்டின்ஸ் ரூல் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த nth டெரிவேட்டிவ்ல அடிஷனுக்கு யூஸ் ஆகுது, டிவிஷனுக்கு யூஸ் ஆகுது, மல்டிபிகேஷனுக்கு தான் என்னவாகும் அப்படின்னா nth 2 ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிகேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெப்டின்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. 8th ஒன் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் x² y2 அடுத்து y(x)y1 + y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் போடுவோமா. இப்போ ஷார்ட்கட் என்ன பண்ணுவீங்க, இங்கே y2 அப்படின்னா இங்கே yn+2ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா n-க்கு பதிலாக 0ன்னு போடும்போது இந்த 4 ஆன்சரில் எது உங்களுக்கு கரெக்டாக வருதோ, எது ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த ஆன்சரை போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ n-க்கு பதிலாக 0ன்னு போடும்போது இதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா n-க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இந்த n-க்கு பதிலாக 0 போது டேர்மே என்னவாகும் அப்படின்னா 0 ஆகும். ஆனால் இந்த டேர்ம் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது இது கிடையாது, ஆன்சரில் இது வராது. அதே மாதிரி இங்கேயும் n இன்ட்டில் இருக்கிறதுனால n-க்கு பதிலாக 0 போடும்போது இந்த y1ங்கிற டேர்மே மிஸ் ஆகும். அதனால் இதுவும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன போடுங்க, n-க்கு பதிலாக 0ன்னு போடும்போது எது ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா x² y2 ப்ளஸ் n-க்கு பதிலாக 0 போட போகிறீங்க இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும், xy1 ப்ளஸ் n-க்கு பதிலாக 0 போடும்போது y0ன்னு வரும். சரி, போட வேண்டியதில்லை. ஸோ இது ஆன்சர் பிக்கு ஆன்சர் கரெக்டாக செட் ஆகுது. அதே மாதிரி சியை செக் பண்ணி பார்க்கலாம். x² y2 ப்ளஸ் n-க்கு பதிலாக 0 போடும்போது இதில் எக்ஸுங்கிற டேர்மே இல்லை பாருங்கள். அப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா yn+1. அப்போது y 0ன்னு போடும்போது 1 மட்டும் தான் கிடைக்கும், y1 மட்டும் தான் கிடைக்கும். இங்கே எக்ஸுங்கிற டேர்மே இல்லாமல் இருக்கிறதுனால இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், the nth டெரிவேட்டிவ் ஆஃப் இதோட nth டெரிவேட்டிவ் கேட்க சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா n-க்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சரில் இதுதான் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா சூட்டபிளாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் போடலாம். ஓகேங்களா. nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகேங்களா. அடுத்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகேங்களா.
இதோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா. 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ போட்டிருக்கோம். இதோட nth டெரிவேட்டிவ் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இதுக்கு போன வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. அதே மாதிரி இந்த சமயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா. சைன் ஆஃப் ஓகேங்களா. இதோட nth டெரிவேட்டிவ் போட்டிருக்கோம். இதை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றதும் போட்டிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் எழுதியாச்சு ஓகேங்களா. அடுத்து இந்த கொஸ்டின் இதுவும் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஓகே, அடுத்த 13 கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தென் இந்த 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை எதை ஆன்சர்னு செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி இதோட ஆன்சர் எழுதலாமா. இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு சம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா போட்டிருப்போம் ஓகேங்களா. இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு வருது. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே போடலாமா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் எக்ஸை பொறுத்து ஓகேங்களா. எக்ஸும் வேரியபிள் ஒய்யும் வேரியபிள் ஓகேங்களா. ஸோ ஒய்1 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ கிடைக்கும் 2 sin x 2 sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவிஷன் பண்ணால் 2x. ஏதாவது கன்சிடர் பண்ணால் திரும்ப டிவிஷன் பண்ணணும். ஸோ சைன் இன்வர்ஸ் டிவிஷன் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா 1 divided square root of 1 minus x ஸ்கொயர். டிவைடில் இருக்க இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் y1 equal to 2 sin inverse of x ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இந்த கூட ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ கிடைக்கும் 1 minus x ஸ்கொயர் y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 sin inverse of x தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு கொடுத்துருந்த கொஷின் தான் என்னது அப்படின்னா sin inverse of x தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு பிறகு என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒய்ன்னு எடுக்க போகிறேன். அப்போ 1 minus x ஸ்கொயர் y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. எகெயின் திரும்ப ஒரு வாட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் இதை வச்சுட்டு இதை இரண்டுமே வேரியபிள். ஸோ இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 1 minus x ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y1 y2. இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. எதையான கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் y2. அடுத்து என்ன பண்ண போகிறோம் y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 minus 2x கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து 4y. ஸோ 4y1 ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2y1னால் இங்கேயும் 2y1 இருக்குது, இங்கேயும் 2y1 ஸ்கொயர் இருக்கிறதுலாம் 2y1, இங்கேயும் 2y1னால் என்ன பண்ண போகிறேன் அதை டிவைட் பண்ணி விட போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் 1 minus x ஸ்கொயர் y2 மைனஸ் 2வும் போச்சு ஒரு y1 போயிடுச்சு. ஸோ xy1 ஈக்குவல் டு இங்கே 2y1 போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மட்டும் இருக்கும். ப்ளஸ் 2 மட்டும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா -2 ஈக்குவல் டு 0. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1 minus x ஸ்கொயர் சி ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் y2 minus x y1 plus m ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே n+2 இருக்குது. அப்போ என்னக்கு பாரு என்ன போடுங்க அப்படின்னா 0 அப்ளை பண்ணி பார்க்கும்போது எந்த ஆன்சர் உங்களுக்கு சூட்டபிள் இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இது எல்லாமே ஓகேவாக இருக்குது. இந்த ஃபார்மேட்டை செக் பண்ணி பாருங்கள். இங்கே எனக்கு xy1 தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ xy1 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல n-க்கு பதிலாக 0 போடும்போது இந்த இடத்துல வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அடுத்து இங்கே n-க்கு பதிலாக 0 போடும்போது இங்கே வர சான்சஸ் இருக்குது. இங்கே x இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் இந்த x இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபார்மேட்டிவாக வராது அப்படின்னா ஆன்சர் வராது. அப்போ இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபார்மேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது n-க்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா இது கரெக்டாக வருது ஓகேங்களா. xy1 கிடைக்குது, இங்கேயும் xy1 கிடைக்குது. அப்போ அடுத்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுவோம் ஓகேங்களா. அடுத்த ஃபார்மேட் இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது ஓகேங்களா. இருந்தாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாமா. இப்போ n-க்கு பதிலாக என்ன போட போகிறீங்க 0 போடும்போது இது என்னவாகும் இது கரெக்டாக கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும் n-க்கு பதிலாக 0 போடும்போது -m ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்கும், yn கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர் ஏங்க அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. n-க்கு பதிலாக 0ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். அடுத்து 15th பாருங்கள். இஃப் y ஈக்குவல் டு e பவர் -x cos x ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் nth டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இல்லைனா nth டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்சரில் nth டெரிவேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க e பவர் -x cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் y1 கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ y1 அப்படின்னா இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். அப்போ e பவர் -x வச்சுட்டு cos x பண்ணேன் அப்படின்னா -sin x. அடுத்து cos x வச்சுட்டு இதை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் முன்னாடி வரும். அப்போ -e பவர் -x cos x ஓகேங்களா. அடுத்து y2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ y2 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இங்கேயும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் -x வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா -cos x கிடைக்கும். அடுத்து -sin x வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் -sin x அப்படி வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -e பவர் -xன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் -e பவர் -x வச்சுட்டு cos x பண்ணோம் அப்படின்னா -sin x. அதே மாதிரி -cos x அப்படி வச்சுட்டு e பவர் -x பண்ணோம் அப்படின்னா -e பவர் -x ஓகேங்களா. அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது e பவர் -x மைனஸ் முன்னாடி வந்துடுறேன் -cos x
ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் sin x மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் sin x மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2e பவர் மைனஸ் எக்ஸ் sin x. இப்போ இதோட இந்த ஃபார்மேட்டை முடிக்க முடியாது. ஏன்னா e பவர் எக்ஸ் காஸ் எக்ஸோட வேல்யூ தான் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகேங்களா? அப்போ இதோட முடிக்க முடியாது. அப்போ நான் திரும்ப y3 கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ y3னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கிடைக்கும் 2 வச்சுட்டு 2e பவர் மைனஸ் எக்ஸை வச்சுட்டு sin x பண்ணேன் அப்படின்னா காஸ் எக்ஸ். அடுத்து 2 sin x அப்படியே வச்சுட்டு e பவர் மைனஸ் எக்ஸை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அடுத்து y3 y4 கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? இதில் 2வை வச்சுட்டு 2e பவர் மைனஸ் எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் sin x. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 2 காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூக்கு போடுங்க. அதாவது 2 sin x அப்படியே வச்சுட்டு நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா இது மைனஸ் வரும்போது e பவர் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் 2 மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு sin x பண்ணேன் அப்படின்னா காஸ் எக்ஸ். ஓகேங்களா? எனக்கு இது ப்ளஸ் ஆர் மைனஸை மட்டும் மிஸ் பண்ணி தான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆகணும் இதில் பாருங்கள். இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது இந்த வேல்யூ. இங்கே என்ன இருக்குது 2e பவர் மைனஸ் எக்ஸ் sin x இருக்குது. இங்கேயும் 2e பவர் மைனஸ் எக்ஸ் sin x இருக்குது. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. இது கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும், இது மைனஸ் ஆஃப். ஸோ மைனஸ் என்ன இருக்குது மைனஸ் 2e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 2e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 4e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள் இருந்துருச்சு ஃபார்மேட். இப்போ என்ன கிடைக்குது, ஒய் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத ஒய்ன்னு எழுதலாம். அப்போ மைனஸ் 4y எதோட வேல்யூ 4y4ஓட வேல்யூ. இதோட nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா n மட்டும் சேர்த்தா போதும். அப்போது ஒய் n ப்ளஸ் 4. ஏன்னா இதில் எக்ஸ் டேர்ம்லாம் கிடையாது, ஒரே டேர்ம் ஒய்ங்கிற வேரியபிள் மட்டும்தான். அப்போது இதோட nth டேர்ம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா n ப்ளஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4yn. இந்த மைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆக்கி ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஒய்யோட வேல்யூ இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதில் எது ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? இதோட ஆன்சர் 16th ஆன்சர் என்ன, ஏயா பியா சியா டியா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? அடுத்து 17th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x காஸ் 3x ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட் ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே டி ஸ்கொயர் ஒய் டிவைட் டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு 0னு டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த ஃபார்மேட் கிடைக்கும். இதோட ஈக்குவல் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க வரும். ஓகேங்களா? ஸோ போடலாங்களா? இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, கவனிங்க. இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் 2x காஸ் 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் டிஃபராக இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? டி ஸ்கொயர் ஒய் டிவைட் டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுற வேல்யூ நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் இது வந்து y2 அப்படின்னு அர்த்தம், இது வந்து y1 அர்த்தம். அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதில் y1 y2 நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு y1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ y1 அப்படின்னா இந்த வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். இ பவர் மைனஸ் 2x வச்சுட்டு காஸ் 3x பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 3 sin 3x. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுவேன், காஸ் 3x அப்படியே வச்சுப்பேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் 2e பவர் மைனஸ் 2xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 3e பவர் மைனஸ் 2x sin 3x. இதில் என்ன கிடைக்குது, மைனஸ் 2 காஸ் 3x இ பவர் மைனஸ் 2xன்னு கிடைக்குது. ஸோ அப்போ y2 எடுத்து கண்டுபிடிச்சிறேன். y2 அப்படிங்கிறப்போ இதுலேயும் ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ ஒன்று வச்சுட்டு ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன், அடுத்து இன்னொன்று வச்சுட்டு இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். மைனஸ் 3e பவர் மைனஸ் 2x வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 3 காஸ் 3xன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், மைனஸ் 3 sin 3xை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 2e பவர் மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேல்யூவில் பாருங்கள். இதில் மைனஸ் 2 காஸ் 3xங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இ பவர் மைனஸ் 2x டிவைட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 2e பவர் மைனஸ் 2x. அடுத்து மைனஸ் 2e பவர் மைனஸ் 2xை காமனாக வச்சு அப்படியே வச்சுட்டு இதை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 3 sin 3x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சால்வ் ஆகுதா இல்லையா? ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதை இன்ட்டு பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும், 9 மைனஸ் 9
e பவர் மைனஸ் 2x cos 3x. இதில் இங்கே ஒரு 2 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 6 e பவர் மைனஸ் 2x sin 3x. அடுத்து இங்கே 2 into 2 4 ப்ளஸ் 4 e பவர் மைனஸ் 2x cos 3x. இங்கே என்ன கிடைக்குது ப்ளஸ் 6 e பவர் மைனஸ் 2x sin 3x. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 6 + 6 12. ஸோ 12 e பவர் மைனஸ் 2x sin 3x. இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 5 e பவர் மைனஸ் 2x மைனஸ், இங்கே மைனஸ் தான் பெரிய பிக்கஸ்ட் சைன், ஸோ மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? மைனஸ் 5 e பவர் மைனஸ் 2x cos 3x. ஓகேங்களா? எதோட வேல்யூ y2ஓட வேல்யூ. இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், லாஸ்ட்டாக 0 கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு d2y/dx2 அப்படின்னா ஒய்டூவோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், எனக்கு 12 e பவர் மைனஸ் 2x sin 3x மைனஸ் 5 e பவர் மைனஸ் 2x cos 3x. கரெக்டுங்களா? அடுத்து என்னதுக்கு a dy/dx. அப்போது இந்த dy/dx இந்த y1ஓட வேல்யூ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஏ மல்டிபிள் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபார்மேட் நல்லா தெளிவாக தெரியணுங்கிறத அந்த ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா பார்க்கும்போது நல்லா க்ளீனாக தெரியும். ஓகேங்களா? இப்போது ஏ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய்ஒனோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஏ மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் போட்டுறவா, சரி ஓகே இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப் கொடுக்குறேன். மைனஸ் 3 e பவர் மைனஸ் 2x sin 3x. அதோட இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2 a e பவர் மைனஸ் 2x cos 3x. கரெக்டாக எழுதிருக்கேன்னா இது ரெண்டோடையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏங்கிற வேல்யூ மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தனதுக்கு ப்ளஸ் py ப்ளஸ் p வந்து கேபிட்டல் பின் கொடுக்குறேன். ஒய்யோட வேல்யூ பாருங்கள், ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, e பவர் மைனஸ் 2x cos 3x ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ 0 வர மாதிரியான ஃபார்மேட் இன்னொரு வாட்டி எழுதிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ என்னென்னு பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ சைன் ஃபார்மேட்டில் பாருங்கள். இப்போ சைனை நான் கேன்சல் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டாக 0 கிடைக்கும். அப்போ சைன் ஃபார்மேட்டில் இங்கே ஒரு சைன் வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு சைன் வேல்யூ இருக்குது, அவ்வளோதான், 2 வேல்யூ தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 12 e பவர் மைனஸ் 2x sin 3x இருக்குது, அங்கே மைனஸ் 3a. அப்போ நான் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்படி நான் அடித்து கேன்சல் பண்ணால் தான் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 0 வரணும். புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட்டாக எனக்கு 0 வரணும். அப்போ என்ன இருக்கணும், இங்கே ஒரு sin 3x இருந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் 3 sin 3x இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண முடியும் சைன் காசில். ஓகேங்களா? அப்போ இங்கே கான்ஸ்டண்ட்டை மட்டும் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது 12 இருக்குது, அங்கே என்ன இருக்குது மைனஸ் 3a இருக்குது. ஓகேங்களா? அப்போது மைனஸ் 3a ப்ளஸ் 12 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 கிடைக்கணும். அப்போ இதில் இப்படி ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் சைன் காசை என்னால் கேன்சல் பண்ண முடியும். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா 12 e பவர் மைனஸ் எக்ஸ், இங்கே இருக்க வேல்யூ நான் அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே மைனஸ் 3a, இங்கே ப்ளஸ் 12 இருக்குது. அப்போ மைனஸ் 3a ப்ளஸ் 12 ஈக்குவல் டு போட்டால் 0 கிடைக்கணும். அப்போ தான் ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் கேன்சல் பண்ண என்னால் முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் அடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ, இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ, இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் கூட்டும் போதோ கழிக்கும் போதோ எனக்கு 0 கிடைக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே அதுக்கு இங்கே 12 இருக்குது, இங்கே மைனஸ் 3a ஈக்குவல் டு 0. அப்போது இதுலேருந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சா கிடைக்கும், மைனஸ் 12 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 4 கிடைக்கும். இப்போ ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சா? அடுத்து பாருங்கள், அடுத்து காசோட கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்குங்க. ஓகேங்களா? இதில் என்ன வேல்யூ இருக்குது, மைனஸ் 5 இருக்குது, இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது, மைனஸ் 2a இருக்குது, அடுத்து இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது ப்ளஸ் p. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கணும் 0 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ மைனஸ் 5 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 8 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. அப்போ பியோட வேல்யூ இங்கே மைனஸ் 13 இங்கே வரும்போது ப்ளஸ் 13 ஆயிரும். பியோட வேல்யூ எழுது அப்படின்னா 13. ஸோ 4,13 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். புரியுதுங்களா? ஏன்னா இதோட வேல்யூ ஃபைனலாக 0ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஆன்சர் 0ன்னு போடணும். அதனால் நான் இங்கே கான்ஸ்டண்ட்டை ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். அது 18 சார் பாருங்கள். இப்போ y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் வந்து nth டெரிவேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் n ப்ளஸ் 2 மைனஸ் 2n ப்ளஸ் 1 எக்ஸ் ஒய் n ப்ளஸ் 1 மைனஸ் n ஸ்கொயர் ஒய் 1 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. ஓகேங்களா? இந்த ஆன்சர் ராங்காக இருக்குது. மைனஸ் n ஸ்கொயர் ஒய்என் லாஸ்ட்டாக என்ட்டில் வந்து மைனஸ் n ஸ்கொயர் ஒய்என் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதான் ஃபார்மேட். ஓகேங்களா?
உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பாருங்கள், மறக்காமல் லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.